அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் அட்மின் பேசுகிறேன். ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கிட்டு அதுக்கு சைட் பாக்ஸ் என்ன வாங்கலாம், அப்படியே வாங்கினாலும் உங்களுக்கு நிறைய சஜஷனில் காமிக்கிறது ஏதோ இந்த ஸ்டட்ஸ் சைட் பாக்ஸ் தான் இருக்கும் ஆன்லைனில் நிறையா. ஸோ அதை வாங்கினா எப்படி வண்டியில் மவுண்ட் பண்ணணுன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சைட் பாக்ஸ் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1050. ஸோ இந்த சைட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் வந்து நான் ஸ்டட்ஸோட அஃபிஷியல் சைட்டில் பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்ச் ப்ரைஸ் தான் போட்டிருந்தது. நான் அமேசானில் ஆக்சுவலாக இதை நான் ஆர்டர் பண்ணல. இதை வந்து நான் வந்து டேரெக்டாகவே ஸ்டட்ஸ் ஆத்தரைஸ்டு ஷோரூம் அதில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். நான் டேரெக்டாகவே போய் வாங்கிட்டு வந்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே 1050க்கு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. எந்த ஆஃபர் டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு இருந்தாங்க. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக அவங்க மவுண்ட் பண்ணி அவங்களே கிளாம்ப்லாம் இதிலே கிளாம்ப் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பைக், அதாவது இப்போ ராயல் என்ஃபீல்டுக்கு யூஸ் ஆகிற கிளாம்ப்பு ப்ளஸ் இப்போ ஸ்ப்ளெண்டர், பஜாஜ் வேறு ஏதாவது பைக் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகிற கிளாம்ப் ரெண்டுமே உள்ளே வச்சுருக்காங்க இந்த சைட் பாக்ஸ்குள்ளேயே. பட் என்ன நான் சொல்லுவேன்னா, அவங்க வந்து அவங்களே அது கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் வந்து அவங்க பண்ணலை அப்படின்னாங்க. ஸோ இது வந்து நீங்கள் தனியாக மெக்கானிக் கிட்ட தான் போய் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ நானும் வந்து இது வந்து மெக்கானிக் கிட்ட தான் போயிட்டு இதை வந்து இந்த கிளாம்ப் கொடுத்து மவுண்ட் பண்ணேன். ஸோ எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் அந்த வீடியோ காமிக்கிறேன். இதே வீடியோவில் நெக்ஸ்ட்டு வரும் அது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து தமிழில் இந்த ஸ்டட்ஸ் சைட் பாக்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து எப்படி மவுண்ட் பண்ணுறாங்கன்றது தமிழில் இல்லைங்க. நான் நிறைய செக் பண்ணி பார்த்தேன், தமிழில் இல்லை. ஸோ இது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தமிழில் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கன்ஃபார்ம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அதை ஓப்பன் பண்ணி இதில் காமிச்சிருக்கேன். ஒரு ஆக்சுவலாக அழகாக காம்பேக்டாக இருக்குது. ரொம்ப பெரிய சைட் பாக்ஸ் இல்லை இது. எவ்வளோ லிட்டர்ஸ்ன்றதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் வந்து வீடியோலேயே கொடுக்குறேன், எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டின்ட்டு. அழகாக இருக்குது. இதுதான் அந்த கிளாம்ப்பு. நான் சொன்ன மாதிரி எல்லா பைக்ஸுக்கும் எந்த பைக்ஸுக்கும் என்ன கிளாம்ப் தேவைப்படும் அப்படின்ட்டு இதில் இருக்குது. ஸோ நீங்கள் அழகாக காம்பேக்டாக சின்ன சின்ன ஃபைல் இது மாதிரி வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சின்னதாக ஏதாவது லஞ்ச் அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுக்கணுன்னா அது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சைட் பாக்ஸ், இந்த மாதிரி சைட் பாக்ஸ் தான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப பெருசாகவும் தேவையில்லை, இந்த மாதிரி காம்பேக்டாக இருக்கணும்னு தான் நானும் நினச்சேன். ஸோ எனக்கு கரெக்டாக இது பிடிச்சிருந்தது. அதுவும் பிளாக்கில் தான் நான் பார்த்தேன். ஸோ பிளாக் வித் ரெட் ரிஃப்ளெக்டர்ஸ். ஸோ ரிஃப்ளெக்டர்ஸ் ரெட்டில் தான் வரும். அந்த பிளாக் அண்ட் ரெட் காம்போ நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த சைட் பாக்ஸை வந்து எப்படி மவுண்ட் பண்ணுறாங்க, அந்த கிளாம்ப்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல ஃபிட் பண்ணுறாங்கன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை அப்படியே ஒரு சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நான் வேறு ஏதாவது வீடியோ போட்டுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கும்.
நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஓவரால் லுக்கை பாருங்களேன். அந்த சைட் பாக்ஸ் போட்டோன்னே அந்த சில பேர் என்ன நினப்பாங்கன்னா, வண்டிக்கு சைட் பாக்ஸ் போட்டால் வந்து ரொம்ப பெரியவங்க போட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி லுக்கே ஸ்பாயில் ஆகிடும், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கிட்டும் சொன்னாங்க இந்த மாதிரி நான் சைட் பாக்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னும் போது. பட் நமக்கு இது வந்து ஒரு நீட் இருக்குன்னும் போது நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து மற்றவங்க சொல்கிறத வந்து கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு தேவை வேணும் அப்படின்னு நமக்கு முடிவு பண்ணிட்டோன்னா, ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான் முன்னாடி எடுத்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய பேர் வந்து இது லுக் ஸ்பாயிலடா அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து எனக்கு தேவை அப்படின்ட்டு சூஸ் பண்ணது தான் இந்த சைட் பாக்ஸ். ஸோ லுக்கு ஸ்பாயிலான மாதிரி கண்டிப்பாக எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இதுக்குன்னு இந்த பிளாக் இந்த வண்டியோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூட்டபுளாக அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ப்ளஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஃபிட்டிங்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்றது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் மெக்கானிக் கிட்ட போகாமல் நீங்களே பண்ணணும், என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே கூட அந்த கிளாம்பை வந்து எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து மெக்கானிக் கிட்ட போகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ எனிவே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு வண்டிக்கு இந்த மாதிரி சைட் பாக்ஸ் வாங்கலாம், எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தமிழில் இந்த ஃபிட்டிங்ஸ் பண்ணுற வீடியோ இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நண்பர்களே. ஸோ bye.